ஆனா சீமானுடைய விமர்சனம்ங்கிறது உறுதியாக திமுகவுடைய கைகூலியாக செயல்படுவதனுடைய வெளிப்பாடு தான் அப்படின்னு ரொம்ப உறுதியா நம்ப பேச்சு யூடியூப்ல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கானவர்கள் பார்ப்பாங்க. விஜயனுடைய பேச்சை பார்ப்பாங்களான்னு இவர் கேட்கிறாரு. விஜயனுடைய பாடல், விஜயனுடைய படத்தினுடைய சிங்கிள்லாம் வரும்போது எத்தனை கோடி பேர் பாக்குறாங்க? அது கிட்ட சீமானால வர முடியுமா என்ன? அதனால சீமான் வந்து தன்னை குறித்து ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருக்காரு. இதுவரை அவருக்கு கிடைத்த வாக்குகள் என்பது சீமானுக்கு கிடைத்த வாக்குகள் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, திமுகவுடைய அதிருப்தி வாக்குகளை யாருக்கு போடுறதுன்னு தெரியாம சீமானுக்கு போட்டது. அதிமுக மீதான அதிருப்தி வாக்குகள் அதே நேரம் அது திமுகவுக்கும் போடக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு கூட்டம் சீமானுக்கு போட்டாங்க. இதுதான் அந்த 36 லட்சத்துக்கான கணக்கு. வரப்போற தேர்தலில் சீமானுடைய லட்சணம் என்னங்கிறது தெரிய போகுது. ஆனா இந்த யதார்த்தம் எல்லாம் புரியாமல் இவர் ஏதோ நம்ம தான் தமிழ்நாட்டினுடைய மாற்று சக்தி நினைச்சிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் ஒரு பேசிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல சீமானுடைய சமீபத்திய பேச்சு அப்படிங்கிறது அது திமுகவுடைய அசைன்மெண்ட். அதற்கு அவருக்கு 100 கோடி கொடுக்கப்பட்டதாக ஒரு பத்திரிகை செய்தி இருக்கு. அது ஆரம்பத்தில் நம்ம நம்பலை அப்படின்னா இன்றைக்கு சீமான் பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கும்போது அது உண்மையோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. என்னன்னா இது நாள் வரை அவருடைய டார்கெட்டுங்கிறது திமுக இருந்துச்சு. இப்ப சமீப காலமாக அவர் திமுக விமர்சனம் பண்றதே மறந்துட்டார். முழுக்க விஜயை பத்தியே பேசிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விஜயை அசிங்கப்படுத்துவது, அதன் மூலமாக திமுகவுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் அவர்களை மீண்டும் ஆட்சிக்கு வர வைப்பது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தனக்கான வாக்குகள் வந்து சேதாரம் அடையாம பாத்துக்கிறது. இதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு.